ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த செக்கனா மகிமினால் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நிரம்பினது போல ஒரு மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலை வேளையிலும் கூட கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த பாடலை நம்ம பாடலாமா? ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாராமா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என்னோடு இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரன் உள்ளத்திலே.
யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீ யெகோவா பரிசுத்தர், உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். எல்லாம் நல்லா உற்சாகமா பாடல பாடும் பொழுது பாட்டு உள்ளத்திலிருந்து வரணும். நல்ல கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி ஆமென். தேவாதி தேவன், உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்னு ஆமென் சொல்லணும். சொல்லி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீ யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்துவோம். மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும். Yes, thank you Lord. மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறதான நாட்களிலே நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும். போதும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். யெகோவா ஈரே, நீர் மாத்திரம் போதும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory, 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 glory. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுக
சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா என்னோடு இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பீர் சொல்லுவோம் நீ மாத்திரம் போதும் எஸ் தேங்க் யூ லார்ட் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு ஓ நீ மாத்திரம் போதும் ஹல்லேலூயா மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு ஹல்லேலூயா நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு சொல்லுவோம் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் பாடுவோம் நீ மாத்திரம் போதும் எனக்கு ஹல்லேலூயா எஸ் thank you Jesus மாத்திரம் போதும் ஆமென் நீ மாத்திரம் போதும் எனக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா ஓ எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே ஹல்லேலூயா சமாதானமா இருக்கிறேன்னு சொல்றவங்க யெகோவா ஷாலோம் உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா ஓ ஹல்லேலூயா யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே பாடுவோம் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு ஹல்லேலூயா நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் எனக்கு praise you praise you praise you hallelujah மனமகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா ஆமென் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆமென் அல்லேலூயா 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 ஏன் நீர் மாத்திரம் போதும்னு சொல்றோம் ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும்பா ஆமென் உலகத்துல வாழ்ற நாட்கள்ல அப்பா நீங்க என் கூட இருந்தா போதும் ஏன் சொல்றோம் ஆமென் வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற கர்த்தர் யாரு பெரியவர் அல்லேலூயா ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள கர்த்தர் ஆமென் glory வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடியுமாய் இருக்கிறது ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா இந்த பாதத்துல யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்களோ நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிறார்கள் ஹல்லேலூயா இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம எப்போ கொண்டு போவோம் பாடுவோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பாடுவோமா
தேவர்களில் உமக்கொப்பானவர். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சிங்கடலை நீ கிடந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஆமென். சிங்கடலை நீ கிடந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அறிக்கை செய்வோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர். ஆமென். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். தூதர்களும் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீர. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீர. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். Praise the Lord. கண்மலையை நீ பிளந்து இந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தி உம் நாமம் அதிசயம் ஆமென் என்றும் அற்புதம் செய்திடுவீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடி ஆராதிக்கலாமா? Praise the Lord. Glory, ஆமென். Praise the Lord. Glory, glory, glory. Hallelujah. Thank you, Jesus. மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்கள் ஆகும் தீர்த்தீர். அன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. சொல்லுவோம், உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. ஆமென். அதிகாரத்தோட சொல்லுங்க. எஸ். உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லார் கரங்களை உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து ஆமென். உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. உம்மை போல யாருண்டு? ஆமென். எங்களை நடத்த உம்மை போல யாருண்டு? எங்களை நேசிக்க உம்மை போல யாருண்டு? ஆமென். தேவனாய் கர்த்தருக்கு மிகவும் நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஒரு 10 ஸ்தோத்திரம் போடுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீட உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்தீட. பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும்
உமக்கு ஒப்பானவர் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான ஒன்றுமில்லை இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அவரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர், அற்புதம் செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வத்தை ஆராதிக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமென். இன்னொரு ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காய், காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி பார்த்து நெருங்கி அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி தேவனாய் கர்த்தர் இந்த கால வேளையில எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். இப்படி பார்த்து நாங்கள் அமர்ந்திருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு எங்கள் வீடுகள் திரும்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து சகோதரி கெட்சி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 81 சங்கீதம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு உற்சாகமான ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இங்கே கூடி வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். அநேகருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தையும் தருணத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கிருபை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. ஆனால் நமக்கு கர்த்தர் இந்த நாளில் இப்படிப்பட்ட பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம்.
இந்த நாளையில் கூட ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்தோம் இல்லையா? ஒரு வசனத்தை வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மறுபடியும் வாசிங்க. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தியானத்துக்கான கீட்டா வேர்டு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்னா எந்த வழியை? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து இன்றைக்கி சர்ச்சு கிளம்பி வந்திருப்போம்ல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில் வந்திருப்போம் இல்லையா? அந்த வழியெல்லாமா? எந்த வழியை சிந்தித்து பார்க்க சொல்கிறார் ஆண்டவர்? நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஒரு ஆவிக்குரிய பயணம் இருக்குது இல்லையா? ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் இருக்குது. அதில் தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா? அந்த பயணத்தில் நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்குது? நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வழியில் நம்ம எப்படி போயிட்டுருக்கோம்? சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், நம்ம நிறையா நேரம் சொல்கிறோம், நான் வந்து இந்த சபையில் 30 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன், 25 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன், 40 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன்லாம் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய வழி கர்த்தருக்கு முன்பாக சரியாக இல்லைன்னு சொன்னால் 40 வருஷம் இல்லை, 400 வருஷம் ஆனாலும் என்ன பண்ண முடியாது? நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர முடியாது இல்லையா? எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க? எங்கே போனாங்க? கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க இல்லையா? அவங்க கிளம்பி போகும் பொழுது எகிப்துக்கும் கானானுக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நாள் பிரயாணப்படுகிற தூரம்தான். சில நாட்களில் போய் சேரக்கூடிய அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு தேசம்தான் அது. ஆனால் அவங்க இந்த எகிப்திலேருந்து கானானுக்கு போய் சேர எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். படிச்சிருக்கீங்களா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? 40 50? 40 தானே? கரெக்டாக தெரியும்ல? 40 ஆண்டுகள் ஆச்சு. ஏன்? சில நாட்கள் பிரயாணத்தில் போய் சேர வேண்டிய ஒரு தேசத்துக்கு இவங்க ஏன் 40 வருஷம் பிரயாணம் பண்ணணும்? அந்த வனாந்திரத்தில் ஏன் அவ்வளோ நாட்கள் அவங்க சுற்றணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் அவர்களுடைய வழி எப்படி இல்லை? கர்த்தருக்கு முன்பதாக சரியா இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக அவங்களுடைய வழிகள் சரியா இல்லாததுனால அவங்களுடைய பிரயாணம் என்ன பண்ணிச்சு? 40 வருஷம் கடந்து போணுச்சு. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு இடத்த நம்ம சேர வேண்டிய ஒரு எய்மை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் எங்கே போய் சேர வேண்டியதாக இருக்குது? பரம கானானாகிய பரலோகத்துக்கு நம்ம போய் சேர வேண்டியதாக இருக்குது. அந்த பிரயாணம் சரியாக இருக்குதா? நம்முடைய பாதையில் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், எத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அதனால் கொஞ்சமும் பிரயோஜனமே இல்லை. பாருங்கள், சரி ஓகே, இது சொன்னது மாதிரி நம்மளுடைய பிரயாணம் சரியாக இருக்கணும், நம்மளுடைய பாதை கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம போய் சேர முடியும். சரி, நம்ம போயிட்டுருக்கிற பாதை சரியான பாதை தான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம போயிட்டுருக்கணும், ஏதோ ஒரு பாதையில் போகிறோம், ஏதோ ஒரு வழியில் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த வழி சரியான வழி தானா? நம்ம போயிட்டுருக்கிற வழி கரெக்டான வழி தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம நிறையா ஊர்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போகிறப்ப நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? இப்போல்லாம் கூகுள் மேப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம்? அதை போட்டு நம்ம நிறைய இடங்களுக்கு போயிடுறோம். அந்த கூகுள் மேப் கூட நிறைய நேரம் என்ன பண்ணுது? நமக்கு தப்பான ரூட்டை தான் காமிச்சு கொடுத்துருது. நாங்கள் ஒரு தடவை ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்படி போயிருக்கும் பொழுது எங்கள் பாப்பா கொஞ்சம் சின்ன பிள்ளை, அதனால சரி பக்கத்தில் ஏதோ இப்போ நம்ம கல்லணையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். கூகுள் மேப்பில் லொக்கேஷன்லாம் போட்டுட்டு கிளம்பி போகிறோம் மணிக்கணக்காக இந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொம்ப நேரம் போனோம். பாருங்கள், ரொம்ப தூரம் போயிட்டு கடைசியில் அந்த லொக்கேஷன் மேப்பை பார்த்துக்கிட்டே போனோம். போய் பார்த்தா கடைசியில் அந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? வெறும் அழுக்கு தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு, நிறையா குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம கல்லணை மாதிரி ஒரு ரிவர்னு சொல்லி மேப்பு காமிச்சிச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நம்பி போகும் பொழுது தவறான பாதையில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது நிறையா. ஆனால் நம்ம போகிற பாதை, நம்ம போய் கொண்டிருக்கிற வழி சரியான வழிதானான்னு சொல்லி
நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்றைக்கி நம்ம தியானத்துக்கு எடுத்துருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம், ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி தியானத்தினோட முடிவில் நம்மளுடைய ஆவிக்குரிய பயணம், நம்மளுடைய ஆவிக்குரிய பாதை பிரயாணம், நம்முடைய வழி சரியாக தான் நம்ம போயிட்டுருக்குறோமா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தீர்மானிச்சுக்கலாம். பாருங்கள், வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆமென். இந்த 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ முதல்ல நம்மளுடைய பாதை சரியாக இருக்கான்னு எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் நியமங்களையும் சரியாக கை கொண்டுட்டு இருக்கிறோமா? அதன்படி நம்ம சரியாக நடந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நம்மளை என்ன செய்ய சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்? அதன்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்ம குடும்பம் அப்படி தான் இருக்குதா? நம்ம குடும்பத்தை அப்படி தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த காரியத்தில் ஒருவேளை நம்ம சரியாக இருந்தோம் நம்மளால் சொல்ல முடியும்னு சொன்னால், நம்முடைய பாதை கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்? அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், கர்த்தருடைய கற்பனை என்ன சொல்லுது நமக்கு? 10 கற்பனைகள் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? வாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நான் கேட்டுக்கிறேன். ஆமென். 10 கற்பனைகள் நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் இல்லையா? அதில் கர்த்தர் சொல்லியிருக்கிற முதல் கற்பனையே என்ன? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ என்ன செய்யாத, விக்கிரக ஆராதனையோ அதுக்கு ஒத்த எந்த ஒரு சொரூபத்தையோ எதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வணங்கவோ கூடாது. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த காரியத்திலே நிறையா கிறிஸ்தவர்கள் சறுக்கிடுறாங்க. இந்த காரியத்திலேயே பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. வந்துடுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கும் என் இருதயத்தில் இடம் கொடுத்துக்கிறேன், இப்படி ஒரு ஓரத்தில் என்ன பண்ணிக்கிறேன், எங்களுடைய முற்பிதாக்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய சொந்தக்காரவங்க, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சோண்டு நான் ஒரு ஓரமாக நான் வச்சுக்கிறேன். அந்த படங்களாக இருக்கட்டும், அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன், இல்லை அவங்க சொல்லிட்டு போனது அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் வீட்டிலையாவது யாருடைய வாழ்க்கையிலையாவது அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் இன்றைக்கி அதை உடனே தூக்கி போட்டுருங்க. உங்கள் வீட்டை விட்டும், உங்களுடைய வாழ்க்கையை விட்டும், உங்களுடைய இருதயத்தை விட்டும் அதை இன்றைக்கி தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம முதல் ஸ்டெப்லேயே எங்கே போயிட்டுருக்கோம்? தவறான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம எவ்வளோ தூரம் நடந்தாலும் கானான் தேசத்தை போய் நம்மளால் நிச்சயமாக சேரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா. ஆமென். நம்மளுடைய நம்மளுடைய பயணம் கானான் தேசத்தை நோக்கி போய் முடியணும் அப்படின்னு சொன்னால் முதல் காரியம், அவரையன்றி நம்மளுடைய வாழ்க்கையில் வேற தேவர்களோ வேற காரியங்களோ அவர் வெறுக்கிற காரியங்களோ எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போனதில் இதுவும் ஒரு காரியம். அவங்க என்ன பண்ணாங்க, மோசே கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் மலை மேலே ஏறி போயிருக்கும் பொழுது இவங்க கீழே என்ன செஞ்சுட்டாங்க? என்ன பண்ணாங்க? கன்றுக்குட்டியை வார்ப்பித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அதை சேவிக்கவும் வணங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் எகிப்தில் நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பழைய வாழ்க்கையை பழைய காரியங்களை அவங்க என்ன பண்ணலை, விடவே இல்லை. ஒரு சின்ன ஒரு போராட்டமோ பிரச்சனையோ வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க மோசேக்கிட்ட, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தால் எங்களுக்கு அது நலமாக இருந்திருக்குமே, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, அங்கேயே எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிச்சு, நாங்கள் அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே அடிமைகளாகவே நாங்கள் இருந்திருப்போமே, எங்களுக்கு அந்த வாழ்க்கையே போதுமே அப்படின்னு தான் அந்த ஜனங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதமான கானான் தேசத்தையும் அதனுடைய நன்மையையும் பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறத விட இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையே எனக்கு போதும்,
அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தது பாருங்கள். இதுதான் அவங்க கர்த்தரை பற்றிய கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவங்க என்ன செய்யலை, முழுமையாக கர்த்தரிடத்துல வரலை. வந்தாங்களா? இல்லை. அதனால தான் அவங்களுடைய பிரயாணம் என்ன பண்ணுச்சு, எங்கெங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. எபிரேயரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 மூணு வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட எப்படி துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இதுதான் முக்கியமான காரியம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கணும். இதுதான் முதல் காரியம். பாருங்க, இதில் என்ன அவர் இந்த 26வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் என்ன பண்ணாராம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. இப்போ அவர் ஏற்கனவே எங்கே இருக்கிறாரு? எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. பார்வோனுடைய குமார்த்தியினுடைய மகனாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. எகிப்து தேசம் அப்படிங்கிறது மிக செழிப்பான ஒரு தேசம். ரொம்ப சகல விதமான ஆசீர்வாதங்களும் செழிப்பும் அந்த தேசத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட தேசத்தில் பார்வோனுடைய ராஜாவுடைய அரண்மனையில் வளர்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், இவருக்கு அந்த ராஜாவுடைய சகல நன்மைகளிலும் இவருக்கும் பங்கு இருக்குது இல்லையா? இவருக்கும் எல்லா பங்கும் அதில் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணல, அது மேலே அவருக்கு சிந்தை போகலையாம். அவர் எங்கே அவருடைய சிந்தை ஃபுல்லாக இருந்துச்சான், இனி வரும் பலன் மேல். இப்போ இருக்கிற நன்மை அவருக்கு முக்கியம் இல்லை, இனி வரக்கூடிய பலன் மேலே. இனி நான் போய் சேர போகிற தேசத்தில் எனக்கு என்ன இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். நான் போய் சேர போகிற என்னுடைய இடம், நான் எங்கே போய் என்னுடைய வாழ்க்கை முடிய போதோ, என்னுடைய பிரயாணம், என்னுடைய ஓட்டம் எங்கே போய் முடிய போதோ, அது எனக்கு எப்படி இருக்கணும், நன்மையாக இருக்கணும். அப்படிங்கிறதுல தான் அவருடைய சிந்தனை இருந்ததுனால இப்போ எகிப்தினுடைய பார்வோனுடைய பொக்கிஷங்களின் மேலெல்லாம் அவருக்கு என்ன போகலையாம், அவருடைய இன்ட்ரெஸ்ட் போகலை. எனக்கு இந்த பொக்கிஷங்களும் இந்த பணமும் செல்வமும் வர்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், அவருடைய ஜனங்களோட சேர்ந்து பாட அனுபவிப்பதே எனக்கு ரொம்ப பெரிய காரியம், பெரிய விஷயம்னு சொல்லி நினச்சாராம். பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை நமக்கு கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிரயாணத்தில் சரியான வழியில் போய் நம்மளுடைய பரலோக ராஜ்யத்தை நம்ம போய் சுதந்திரித்து கொள்ள முடியும். பாருங்கள், முதல் காரியம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறதுல ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாசிங்க ஏசாயா 58, 13, 14. ரெண்டாவது காரியம் என்ன பண்ணணுமா, ஓய்வு நாளே கர்த்தருக்கு என்று என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் கை கொள்ளணும். ரெண்டாவது காரியம் என்ன, ஓய்வு நாளை கர்த்தருக்கு என்று சொல்லி என்ன பண்ணணும், பரிசுத்தமாக ஆசரிக்கவும் கை கொள்ளவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இந்த 13வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை என்ன பண்ணணும், மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை என்ன பண்ணுமா, மகிமையாய் எண்ணுவாயானால். அப்போ அந்த நாளில் நம்மளுடைய சொந்த காரியங்கள் எதுக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. நம்முடைய சொந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை எல்லாத்தையும் 2 ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி வச்சுட்டு
அந்த ஓய்வு நாளுங்கிறது யாருக்குரிய நாள்? யாருக்குரிய நாளுங்க? கர்த்தருக்குரிய நாள். அது கர்த்தருக்குரிய நாளை கர்த்தருக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம முழுமையுமாக கொடுக்கணும். பாருங்கள், கர்த்தர் எப்பயுமே தன்னுடைய மகிமையை யாருக்குமே என்ன பண்ணுறதில்ல, அவர் கொடுக்கறதே கிடையாது. அவருடைய மகிமையை அவர் வேறு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் நம்ம கர்த்தருடைய நாளை நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இருதயத்திலேருந்து நம்ம அதை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்கிட்டேருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதுனால இல்லை, அதை நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை உண்மையிலே உணர முடியும். உண்மையிலே கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள், நானே ஒரு சாட்சியாக தான் இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்கள் ஸ்கூலில் வந்து சண்டேஸில் ரெகுலராக கிளாஸ் இருக்கும். நம்ம 10th 11th 12th 10th 12th மெயினாக படிக்கும் பொழுது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைப்பாங்க இல்லையா? டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது எங்கள் ஸ்கூலில் வந்து சண்டே எப்பயுமே ஸ்கூல் இருக்கும். நான் ஒரு நாள் கூட சண்டே ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருக்கான நாள், கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளில் அது ஆண்டவருக்கு தான். திங்கக்கிழமை போய் நான் திட்டு வாங்குவேன், ஸ்கூலில் கிளாஸில் போயிட்டு திட்டு வாங்குவேன். பிரின்ஸிபல் வரைக்கும் போய் எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லிட்டு தான் வருவேன். ஆனாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கர்த்தருக்குரிய நாள்னு சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுது உண்மையிலே கர்த்தர் என்ன உயர்த்தி தான் வச்சுருந்தாரு. ஸ்கூலில் என்னை விட நல்லா படித்த பிள்ளைங்களெல்லாம் விட நிறையா மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு கடந்து செல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணுங்கள், ஓய்வு நாளை கர்த்தருக்கு என்று சொல்லி கொடுங்க. அந்த நாளில் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைங்க. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? இன்றைக்கி ஒரு கல்யாணம் இருந்துச்சு பாஸ்டர். ஏன் சிஸ்டர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரல? கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாஸ்டர், வெளியில் போயிட்டேன், இந்த வேலை இருந்துச்சு, அந்த வேலை இருந்துச்சு. எந்த வேலை இருந்தாலும் ஆராதனையை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலைக்கு போங்க. கர்த்தருடைய ஆராதனைக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி வேறு எந்த காரியத்தையும் கொண்டு வராதீங்க. இந்த காரியத்தில் நீங்கள் சரியாக இருந்து பாருங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களெல்லாம் நிச்சயமாக கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதே யாத்திராகமத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற கற்பனைகளில் இதுவும் ஒன்று இல்லையா? வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. 8வது வசனம். அடுத்தது, அதுக்கு அடுத்தது வாசிங்க. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். வாசிங்க. இதான் முக்கியமான காரியம், பார்த்துக்கோங்க. அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான கற்பனை பார்த்தீங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், இந்த காரியத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இல்லை, சில சமயங்கள் என்ன பண்ணிடுறோம், நம்ம கொஞ்சம் அப்படியே லிபரலாக விட்டுறோம்ல. இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நீ ஆனாலும் உன்னுடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, உன்னுடைய வேலைக்காரி ஆனாலும் சரி, உன் மிருக ஜீவன், உங்கள் வீட்டில் நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி, அதையும் விட உன் வீட்டு வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும், நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சனாக இருந்தால் கூட அவங்க கூட என்ன பண்ணணும், அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அன்னைக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அது அவ்வளோ முக்கியமான ஒரு கற்பனையாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த கற்பனையை நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்லை. அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு அந்த காரியத்தில் சரியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் இல்லையா? முதல்ல நீ குணப்பட்ட பின்பு தான் என்ன பண்ணணும், போய் என்ன பண்ணணும், உன் சகோதரனை போய் ஸ்திரப்படுத்த முடியும் இல்லையா? அப்போ முதல்ல நம்ம அந்த காரியத்தில் சரியாக இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிற சேர் காலியாக இருக்கும் பொழுது நம்ம போய் என்ன பண்ணலாம், வராதவங்கள கேட்கலாம், ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் போன வாரம் வரல நீங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியும்.
ஸோ இந்த காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் ஒரு வேளை இதை ஒரு பெரிய காரியமாக நினைக்காம இருந்திருந்தோன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஓய்வுனால கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன். அதில் எது வந்தாலும் என்னை என்ன பண்ணாது, இனிமேல் என்னுடைய தீர்மானத்துலேருந்து என்னென்ன பின்வாங்கி போக வைக்காது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் கைகள்லாம் மேலே காணுமே. ஆமீன். முதல் காரியம் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்றதுல கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுல கவனமாக இருக்கணும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய வழி கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம போய் கொண்டு இருக்கிற பாதை கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்க முடியும். நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா, இல்லை அங்கங்கே கொஞ்சம் இந்த ரூட்டில் அந்த ரூட்டில் சுற்றி போகிறோமா. ஏன்னா நம்ம போய் கொண்டு இருக்கிற பிரயாணத்தில் இப்போ இங்கே இந்த ரோடு க்ளோஸ் பண்ணியிருந்தால் என்ன பண்ணலாம், அந்த தெருவழியாக சுற்றி இப்படி வரலாம், இல்லை இந்த தெருவழியாக சுற்றி இப்படி வரலாம். ஆனால் நம்மளுடைய பிரயாணத்தில் அப்படி எந்த குறுக்கு வழியும் கிடையாதுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாதை தான். அந்த ஒரே பாதையில் நம்ம நேராக போனால் தான் நம்ம எங்கே போய் சேர முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். இல்லையா சொல்லுங்களேன். ஆமீன். அதனால் நம்மளுடைய வழிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்கள், அடுத்த மூணாவது காரியத்தை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆமீன். மூணாவது காரியம் நம்ம சரியாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய தசம பாகங்களானாலும் சரி, காணிக்கைகளானாலும் சரி, நம்மளுடைய நேரத்தை ஆனாலும் சரி, அதெல்லாம் கர்த்தருக்குன்னு கொடுக்குறோமா? நம்மளுடைய உடல் உழைப்பை கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோமா? கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டியதை நம்ம கரெக்டாக கர்த்தருக்கு கொடுக்குறோமான்றத நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்கள், வேதவசனம் சொல்லியிருக்கு, முதற் பலனானவைகள் எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் முதற் பலன் அப்படின்னா அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குன்னு கொடுக்கறத கர்த்தருக்குன்னு சரியாக கொடுத்து பாருங்கள், அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஒரு சின்ன காரியம்தான். நான் தசமமாக நீங்கள் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வந்தாலும் சரி, அதில் எவ்வளோ நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும் தெரியுமா? அது எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ? 10ல் ஒரு பங்கு, 10 ரூபாயில் 1 ரூபா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ 10 ரூபாய் நம்ம கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு, நம்ம கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த 10 ரூபாயில் 1 ரூபாவை என்ன பண்ணணும்? கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கணும். இதை நான் பணம் பொருள் இதை மாத்திரம் நான் சொல்ல வரல, அதுலேயும் நம்ம ஆண்டவருக்கு சரியாக இருக்கணும். நம்முடைய நேரத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்கறதில்ல, கர்த்தருக்கென்று சொல்லி நம்மளுடைய உழைப்பை கொடுக்கறதில்ல, கர்த்தருக்குன்னு சொல்லி நம்முடைய ஊழியங்களில் நம்ம எடுக்கிற பங்கு பிரயாசம் எல்லாம் இருக்குது இல்லையா? கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலையுமே நம்ம சரியாக இருக்கணும். அதில் நம்ம குறைவு வச்சோன்னு சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் நம்ம வஞ்சித்தோன்னு சொன்னாக்கா, அதனால நமக்கு ஆசீர்வாதம் குறையிறது மட்டும் இல்லை, கூடவே என்னவும் சேரும். அதை நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அதில் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல சரியாக இருக்கணும். பாருங்கள், நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க இல்லையா? அவங்க பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக அனனியா சப்பிரால் 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாங்க? தங்களுக்குன்னு சொல்லி ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவரை வஞ்சித்தது நிமித்தமாக என்ன ஆச்சு? அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சே போச்சு இல்லையா? அதனால் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதில்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், வெறும் நம்மளுடைய வருமானத்திலேருந்து பணத்திலேருந்து பொருள்லேருந்து மாத்திரம் நான் சொல்லலை. கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேரம், நம்ம அவருக்குன்னு நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்குற ஒரு பகுதி. நம்ம அவருக்கு ஊழியம் செய்யணும்னு எத்தனை பேர் வாஞ்சியாக நம்ம நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவருக்காக ஓடுறோம். வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் அவருக்குன்னு கொடுக்குற நேரத்தை எத்தனை பேர் கொடுக்குறோம்? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல ஆண்டவரை தேடுறோமா? நம்ம எடுத்தோடனே எல்லாருமே என்ன பண்ணுறோம்? தூங்கி கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி கை எதை தேடும்? மொபைல் ஃபோனை தான் தேடுது இல்லை? எல்லாருக்கும் அதானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா யாருக்காச்சும்? எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா? கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கையே செல்ஃபோனை தான் தேடுது. ஆனால் முதற் பலனானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லும் பொழுது
ஒரு நாளில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த முதல் நேரம் யாருக்கு தான் இருக்கணும்? யாருக்கு தான் இருக்கணும் சொல்லுங்களேன்? கர்த்தருக்கு தான் இருக்கணும். கர்த்தருக்கு தான் நம்ம எந்திரிச்ச உடனே அந்த நாளில் முதல்ல ஆண்டவரோடு சேர்ந்து தொடங்கணும். அப்படி எல்லா காரியத்திலையும் முதன்மையான இடத்தையும் கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தருக்குன்னு கொடுத்து பாருங்க. அதனால நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம சிந்தனைக்கும் நம்ம யோசித்து பார்க்கறதுக்கும் அதிகமானவைகளாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமாம், நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுங்களேன். பத்தாதே, இன்னொரு சத்தமான ஒரு அலையிலையா எதிர்பார்த்தேன். ஆமேன். இப்போ எத்தனை காரியம் பார்த்துருக்கோம்? எத்தனை பார்த்துருக்கோம்? 3 காரியம் பார்த்துருக்கோம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஏன் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, திரும்ப திரும்ப இங்கே சொல்கிறப்போ உங்கள் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்காக தான். என்ன காரியம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்? முதல்ல என்ன? நம்ம அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும். 2வது, ஓய்வுனால கர்த்தருக்கு என்று சொல்லி பரிசுத்தமாக ஆசரிக்கணும். 3வது, கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல சரியாக இருக்கணும். எல்லாவற்றிலையும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல சரியாக இருக்கணும். பாருங்கள், ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? தனக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணாராம்? தசம பாகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? தனக்குரிய எல்லாவற்றிலையும் ஆபிரகாம் தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாரு. அப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு கொடுக்கறதுல சரியாக இருக்கணும். பாருங்கள், அடுத்த கடைசி ஒரு காரியம் நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆமென். மறுபடியும் வாசிங்கம்மா. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். திருவசனத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம வாரம் வாரம் கேட்குறோம், டெய்லி கேட்குறோம் இல்லையா? அதை கேட்குறவர்களாய் மாத்திரம் இல்லை, அதன்படி என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாயும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளுடைய வழிகள் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு முன்பதாக சரியாக இருக்கும். வேதவசனம் சொல்லுது, சங்கீதத்தில் பார்க்குறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? பாதி வசனம் நான் சொன்னால் மீதி வசனத்தை நீங்கள் முடிக்கணும். எங்க சொல்லுங்க பார்ப்போம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. இப்போ நம்மளுடைய வழிகள் சரியாக இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியே வசனத்தில் கேட்குறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்கணும். எத்தனை பேர் நடக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை இவ்வளோ கேட்குறோமே, வாரம் வாரம் கேட்குறோம், டெய்லி டிவோஷன் நடக்குது, அதில் கேட்குறோம். ஃபேஸ்புக்கை திறந்தா ஒரே பிரசங்கமாக வருது, யூடியூப்பை திறந்தா ஒரே பிரசங்கமாக வருது, வாட்ஸ்அப்பை திறந்தா ஒரே வசனமாக வருது, எவ்வளோ வசனம் வருது. எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறோம்? இல்லை, ஒரு சில வசனத்தின்படி நடப்போம், ஒரு சில வசனத்தை அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி, அப்படியே கண்டுக்கிட்டும் கண்டுக்காத மாதிரி என்ன பண்ணிடுறோம்? அப்படியே விட்டுட்டு பார்த்தா தானே பிரச்சனை, அந்த வசனத்தை படித்தா தானே பிரச்சனை, படித்தாதானே ஆண்டவர் உள்ளத்தில் வந்து பேசுவார். நான் ஏன் படிக்கிறேன்? நான் படிக்காமல் என்ன பண்ணுறேன்? அப்படியே அந்த பக்கமாக போயிடுறேன்னு நிறைய நேரம் போயிடுறோம் இல்லையா? வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. பாருங்கள், அந்த வசனத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னாவை ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய கொடுத்தாரு. அவர் நிறைய கொடுத்தாரு. ஆனால் யார் யாரெல்லாம் இறங்கி போய் அதை தங்களுக்குன்னு சேகரித்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆச்சு? திருப்தி அடைந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கிடச்சிச்சு. கொட்டி கிடக்கிற மண்ணா அப்படியே கொட்டியே கிடந்தது என்ன ஆகும்? என்ன ஆச்சுன்னு சொல்லி வசனத்தில் போட்டிருக்கு. சூரியன் வரும்பொழுது என்னாச்சு? எல்லாம் உருகி போயிடும். அவ்வளோதான். ஆண்டவர் மன்னாவை நிறையா நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் யாரெல்லாம் இறங்கி போய் அதை சேகரித்து எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் திருப்தி அடைவாங்க, அவங்க தான் பலன் அடைவாங்க, அவங்க தான் கானான் தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் இந்த காதில் கேட்டு கேட்டு பாதி வசனத்தை என்ன பண்ணுறேன்? இப்படி உள்ளே வச்சுக்கிறேன், மீதி வசனத்தை இந்த பக்கம் விட்டுடுறேன். அந்த உள்ளே போன பாதியிலையும் பாதி தான் நான் என்ன பண்ணுறேன்? என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறேன்.
அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணிக்குவோம், கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள் எல்லாத்தையும் கவனமாக கேட்கணும். வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யுமா, என்ன பண்ணுமா, 30, 60, 100 என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருந்ததுன்னு சொன்னால், நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்ததுன்னா இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது அது என்ன செய்யணும், 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அமுக்கி குலுக்கி என்ன பண்ணணும், சரிந்து விழுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும். நம்ம பலன் கொடுக்கணும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். வசனம் நம்முடைய இருதயங்களில் போய் கிரியை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருதயத்துக்கு ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தை முதல்ல நல்ல நிலமாக நம்ம பாதுகாத்து வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த காரியங்களில் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய வழியை சரியானதாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எப்போ கேட்கும்? இந்த வசனத்தெல்லாம் நம்ம கேட்டு இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் நம்ம வச்சிருக்கும் பொழுது தான் நம்ம ஒருவேளை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம வழி விலகி போகும்பொழுது இந்த வசனம் என்ன பண்ணும், நம்மளை அங்கே நீ போகிறது தப்பான பாதைப்பா, அங்கே போகாத, இந்த பக்கம் போகாத, இதுதான் பாதை, இப்படி போன்னு சொல்லி என்ன செய்யும், அந்த வசனம் நம்மளை வழி நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஒரு பெரிய ஆளையிலையா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். நம்மளை சரியாக வழி நடத்தணும்னு சொன்னால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை வழி நடத்த வேண்டியதாக இருக்குது. அதில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாயும் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் என்ன செய்யும், கர்த்தருக்கு முன்பதாக சரியானதாக இருக்கும். நம்மளுடைய பிரயாணமும் நம்முடைய பரம ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்தில் போய் முடியும். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், வனாந்திரத்தையே 40 வருஷமாக சுற்றி வர வேண்டியதாக தான் இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ எந்த ஒரு நன்மையோ நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே சுற்றுறதா இருக்கிறோமா, இல்லை கானான் தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்ள போகிறோமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு தடவை சொல்கிறீங்களா, என்னென்ன காரியம் இன்றைக்கி நம்ம தியானிச்சிருக்கோம்? 4 காரியங்கள் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும். 2வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். 3வது, கர்த்தருக்கு கொடுக்கறதுல சரியாக இருக்கணும், எல்லா காரியங்களிலும் சரியாக இருக்கணும். 4வது, அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி சரியாக நடக்கிறவர்களாயும் இருக்கணும். இப்போ இந்த 4 காரியத்தையும் நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய வழி சரியான வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய வழி சரியாக தான் போயிட்டுருக்குதா, நம்ம சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோமாங்கிறத இந்த 4 காரியத்துலேயும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளே புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், வேதவசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. இது யாரையும் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை நாமளே இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை நமக்குள்ள குறைவுகள் இருக்குமானால், இந்த 4 காரியங்களிலும் குறைவுகள் இருக்குமானால் இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய வழிகளை நம்ம இந்த நாளில் சிந்தித்து பார்க்க போகிறோம். இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட் ஒப்பு கொடுப்போம். தீர்மானங்கள் இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென். நல்ல உற்சாகமாக எல்லாரும் எழுந்து நின்று பொருத்தனைகளை செய்வோம், தீர்மானங்களை எடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நாங்கள் கேட்டோம், அதன்படி நடப்போம். நாங்கள் கேட்டதெல்லாம் வசனம்தான், வேற ஒன்றும் நாங்கள் கேட்கல. கேட்ட வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து இந்த பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துங்க.
உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை உம்மை துதிப்பேன். என் உயிரை உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை உம்மை துதிப்பேன். உயிரை நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. Praise the Lord. தாராவின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஆமென். Praise the Lord. ஜெபிக்கலாம். இறுதி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஆமென். காணிக்கைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றுமாய் மாறாதவராய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவிக்கிறதான எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்ல அந்த நாளை எங்களுக்கு கொடுத்து ராஜா உங்கள் சமூகத்திலும் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியான இந்த ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியினாலே கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமத்திற்கே மகிமை வந்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல்களின் மூலமாக ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உம்மை பாட்டினாலே துதித்து உங்கள் நாமத்தை உயர்த்துகிறவர்களாக உம்மை போற்றுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. விசேஷமாக இந்த நாளிலும் ஆராதனையின் கர்த்தாவே நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வழிகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்பா. எங்களுடைய வழிகள் ஆண்டவரை உமக்கு முன்பாக உத்தமும் உண்மையும் உள்ளதாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்டதான வார்த்தைகளின் படியாக கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய வழிகளை நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உண்மை
உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லிருக்கிறீங்களா ஐயா? ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய சரியான வழிகளை எங்களுக்கு எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் காண்பித்து போதித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய கால்கள் சறுக்கி விடாதபடி, எங்களுடைய வழிகள் பிசகி விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கரங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளில் பலனடைந்து எங்கள் வாழ்க்கையாக அவைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க. வசனத்தின்படி ஜீவிக்கும் கிருபைகளை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆண்டவரை திருப்திப்படும் மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலும் நன்மைகளினாலும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலும் உடைய சமூகத்திலும் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரை வர முடியாமல் யாரெல்லாம் தடைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய சுகவீனங்கள் மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். மற்றும் பல காரணங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் வர முடியாதவர்களையும் வரும் நாட்களில் கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காலை ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது ஐயா. ஸ்தோத்திரம். மாலை ஆராதனையுடைய மகிமையினால நீங்கள் நிரப்ப வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய திருக்கரங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்மைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனத்தை நல்ல நேரம் வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒரு சிறப்பான ஜெப விண்ணப்பம். சகோதரி எஸ்தர் மஞ்சுளா அவருடைய தாயார் தம்பி ஜான், பிரியங்கா, சந்திரியாலாம் இங்கே வர்றாங்க. அவருடைய பாட்டியம்மா மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க. ஒரு மைல்டு அட்டாக் இருக்குன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, அருமை தாயாருக்காக ஜெபம் பண்ணுறோம். நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். தேவ திட்டம் நிறைவேறும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் ஜெப வீட்டை க்ளீன் பண்ணி கொடுக்குற ஆமேன் பிள்ளைகளை நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீகன், அவருடைய மனைவி செல்வியம்மா, அமுதா, தானியலையெல்லாம் ஒவ்வொரு நாளும் கவிதா ஆனால் சனிக்கிழமை தோறும் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. மாலையில் வர முடியல. நேற்று காலையிலேயே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நல்லா உட்காந்து ஆராதிக்கிறோம் இல்லையா? இல்லை, அவர்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணன் கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பேர் சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது நாம் அந்த கிஃப்ட்டை கொடுக்கலாம். முதல்ல ரீகன் வாங்க முன்னால். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் கொடுங்க. ரீகன் மர்சி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். செல்வியம்மா, அமுதா வாங்க, சீக்கிரம் வாங்க. தானியலையா வாங்க. ஹல்லேலூயா. மர்சி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வாங்கிக்கிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க. தானியலையா வாங்க. எல்லாம் முடியாமல் இருந்தாலும் உதவி செய்வாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். செல்வியம்மா, அமுதா சீக்கிரம் ஓடிய வாங்க. ஆமேன். எங்க அமுதா? அமுதா வாங்க. அடுத்தது தம்பி ஜான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தம்பி ஜான் அவர் எப்பொழுதுமே நம்ம ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில்
உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஆமென். அவர் செய்த சகல ஒருபோதும் மறவாதே. ஹalleluya ஹalleluya. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. Amen. God bless you. God bless you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோட நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. Amen. 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 Hallelujah.